நியூஸ் போர்ட் செய்திகள். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா. நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் ராமச்சந்திரா பப்ளிக் ஸ்கூல் ஆகிய 2 பள்ளிகளும் இணைந்து பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழாவை கல்வி வளர்ச்சி நாளாக நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வளாகத்தில் பிரம்மாண்டமாக நடத்தின. இந்த விழாவில் ஜார்க்கண்ட், தெலுங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு ரொக்க பரிசையும் பாராட்டு சான்றிதழையும் வழங்கி பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் விழா பேருரையாற்றினார். முன்னதாக சி.பி. ராதாகிருஷ்ணன் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் ஜே.எச். ஜூலியஸ் சீசர் வரவேற்பு உரையாற்றினார். ராமச்சந்திரா பப்ளிக் ஸ்கூலின் முதல்வர் எஸ். பிரியா தொடக்க உரையாற்றினார். விழாவில் நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தலைவர் வி. ஆனந்தராஜ், நிர்வாக செயலாளர் பி. சந்திரசேகர பாண்டியன், பொருளாளர் கே.ஏ. ரவீந்திரன், செயலர் மற்றும் தாளாளர் ஆர். பிரபு, துணைத் தலைவர்கள் டி.ஏ. ராஜாராம், எஸ். பத்மநாதன், ஒருங்கிணைப்பாளர் கே. அருண், இயக்குனர் டி. சாந்தகுமார், இணை இயக்குனர் வி. ஆனந்த செல்வன், ராமச்சந்திரா பப்ளிக் ஸ்கூல் செயலர் மற்றும் தாளாளர் டி. தாமஸ், துணைத் தலைவர்கள் பி. கணேசன், ஜி. ரவிச்சந்திரன், ஒருங்கிணைப்பாளர் ஜே. ஸ்ரீனிவாசன், இயக்குனர் ஜி. சங்கரவேல், இணை இயக்குனர் எம். சந்தானம் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், மாணவ மாணவியர், ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை. மாரிமுத்து. இன்றைக்கு நம்முடைய நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் பள்ளியும் ராமச்சந்திரா பப்ளிக் ஸ்கூலும் இணைந்து நடத்துகின்ற இந்த பெருவிழாவில் உங்களோடு கலந்து கொள்வதிலே நான் மிக பெருமை கொள்கிறேன் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அழகு முத்துக்கோனை கோனார் என்று அழைக்காத நாம் காமராஜரை மட்டும் காமராஜ் நாடார் என்று அழைப்பதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் காமராஜர் ஒருவர் தான் எதையும் நாடாதவர். அது புகழாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் எதனையும் தனக்கென்று நாடாதவர். இந்த சமுதாயத்தை மட்டுமே நாடி சென்ற ஒரு மகத்தான தலைவன், இந்த மண்ணிலே உருவான தலைவர்களுக்கெல்லாம் தலைவன். அதனால் தான் பெருந்தலைவன் என்று நம்மாலே போற்றப்படுகின்ற காமராஜர் அவர்கள். இதே போல அன்றைக்கு வானத்திலே சென்று இறங்குவதற்கு வசதி இல்லை. யானையின் மீது சென்று அணைகளை எந்த இடத்தில் கட்ட வேண்டும் என்று அந்த தொடர்ச்சியாக இருக்கின்ற மலைத்தொடரில் அடுக்கடுக்காக அணைகளை கட்டியவர் காமராஜர். அது யாருக்கு பயன்படுகிறது? எந்த நாடாருக்கு பயன்படுகிறது? கவுண்டர்களும் அருந்ததியும் தான் அதனுடைய முழு பயனை அனுபவிக்கின்றார்கள். அதனால் தான் நான் சொன்னேன், காமராஜ் நாடார் என்பவர் எதனையும் நாடாதவர். அதனால் தான் அவர் நாடாரே தவிர ஜாதியால் அல்ல. இந்திரா காந்தி அம்மையார் தான் தலைவர்களில் வீறு கொண்ட தலைவர் என்பது அது உண்மையாக இருந்தாலும் அந்த உண்மையை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரே தலைவர் நம்முடைய பெருந்தலைவர், ஒப்பற்ற தமிழினத்தின் உயர்ந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். யாராலும் மறுக்க முடியுமா? இந்திய தேசத்தினுடைய வரலாற்றில் 2 பிரதமர்களை உருவாக்கிய பெருமை ஒரு தமிழனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது காமராஜரால் இந்த மண்ணுக்கு வந்த பெருமையை தவிர யாராலும் வந்த பெருமை